நல்லா இருப்பாங்கல்ல. ஏன்டா அப்படி சொல்றேன்? குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க நல்லா இருப்பாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி 6 மாசம் ஒன்னா சேரக்கூடாது. அதியா அது முறைதானே? அதியா அது அந்த காலத்துல இருந்தே ஒரு பழமொழி. எனக்கு அதியா டேய் அதியா அதியா அதுக்கு பதில் வேணும். ஒண்ணு சேர்ந்தா அதியா இப்ப சொல்லுவாயா? மகன் பெயர் மகன், மகள் பெயர் மகேஸ்வரி. மகேஸ்வரி அப்படி தாயகம் வருவதாக லிகிதம் வந்துள்ளது. எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். பட்டப்படிப்பு முடித்துட்டு தாயக வருவதாக தெரிய வந்தார். எனக்கு முன்பதாக அவருடைய காவல் என்று யாரெங்கே எனக்கு முன்பதாக வர வேண்டியது ஏன் காலதாமதம்? மோடி படத்தை நம்ம பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. சீக்கிரம் கல்யாணம். ஆனி மாசம் கடைசி தேதியில முகூர்த்தம் வச்சிட்டாங்க. ஆமா 30 முகூர்த்தம் முடிஞ்சது. ஆடி ஒண்ணு எண்ணிய முன்னாடி ஒண்ணு சேர விடல. பிரிச்சுட்டாங்க. நல்லா இருப்பாங்கல்ல. ஏன்டா அப்படி சொல்றேன்? குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க நல்லா இருப்பாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி 6 மாசம் ஒன்னா சேரக்கூடாது. அதியா அது முறைதானே? அதியா அது அந்த காலத்துல இருந்தே ஒரு பழமொழி. எனக்கு அதியா 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 அதுக்கு பதில் வேணும். ஒண்ணு சேர்ந்தா அதியா இப்ப சொல்லுவாயா? நாளும் தெரிஞ்சுதானே பொம்பளை மகாராணி வந்து ஆடி மாசம் ஒண்ணு தெரியும்னா அதியா ஆடி மாசம் ஒண்ணு சேர்த்தா சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாசத்துல என்ன அதிகம்? வெயிலுடா பாவி. வெயில்ல குழந்தை பிறந்தா வெயில் தாங்காது குழந்தை. அதனால ஆடி மாசம் ஒண்ணு சேர மாட்டாங்க. போடா நீ எப்படி பேத்துக்கினீங்க? மாசம் கணக்கு பண்ணி முன்னாடி ஒண்ணு சேர உடல அவங்க அம்மா விட்டு இட்டு முட்டாங்க. ஆடி 10 ஆச்சு, 5 தேதி போச்சு, 25 தேதி தாண்டிச்சு. என் சம்சாரம் ஞாபகம் வந்துச்சு. சும்மா இருப்பா பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறிட்டேன். பஜார்ல போய் அது இது லொட்டு லொசு வாங்கிக்கிறேன். அது இது லொட்டு லொசு அது லொட்டு லொசுக்குன்னா என்ன? அது இதுதான் மைசூர் பாக்கு லொட்டு போட்டு லட்டு உருண்டை அத வாங்கிக்கினேன். பஸ் ஏறி கூட்டு ரோட்ல போய் இறங்கி மாமியார் தேடின்னு போறேன். நான் திடீர்னு போனேன். தெருவே போனா என் முன்னாடி தோட்டப்பாட்டு மாமியார் தோட்டப்பாட்டை எடுத்துக்கணும் வீட்டு பெருக்குங்கிறா. தெரு பெருக்குறாங்க. என்ன பார்த்தாங்களே இல்லையோ உடம்பு கீழே போட்டாங்க. மாமியார் காசு வந்து அப்படி அப்படியே ஆடுது பாரு. கையங்காலம் திடீர்னு மறுப்புல வந்துட்டாரு. வராத மறுப்புல உள்ள இட்டும் போய் உட்கார வச்சாங்கம்மா.
ஆமா. வாழை போட்டு உட்கார வச்சாங்க. சொம்புல தண்ணி கொடுத்தாங்க. சொம்புல தண்ணி சாப்பிட்டோமா. சாப்பிட்ட உடனே மாமனார் கேட்டாரு, ஏமா ஒண்ணுதானே மாமனார் கேட்டாரு, அப்படி காட்டு ஏமா ஒண்ணு ஒதுக்கிறதுக்கா அப்ப என்ன காட்டுறியா வார்த்தை ஒழுங்கா கை பவன் அப்படி காட்டு வெளியதான் சூத பிடிச்சிக்கிறா. ஓ என்கிட்ட சொல்லணும் அப்படி ஏன்னா மருமப்புள்ள வந்துட்டாரு சாப்பாடு செய்து போட்டு நேரம் ஆயிடும். பசி எடுத்துக்கோ பலகாரம் செய்துன்னு சொன்னாங்க. பலகாரம் என்ன பலகாரம்? என்ன பலகாரம்? அதான் சிமிலி. சிம்பிளியா? சிமிலி இல்ல சிமிலி. சிமிலி ஏண்டா மாசமா செய்றாங்க. ஆமா. அது எப்படி செய்வாங்க தெரியுமா? எப்படி செய்வாங்க? ஏரோல சுட்டு. இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. ஏரோல சுட்டு எள்ளு போட்டு வறுத்து உரல்ல போட்டு வெல்லம் போட்டு ஏரோட பிச்சு அதுல உள்ள போட்டு வரல நல்லா இடிச்சு ஒரு உருண்டை கஞ்சம் எந்த பிச்சு செய்யறாங்க. முன்ன காட்டினா தெரியுமா? ஒரு உருண்டை நல்ல மூணு உருண்டை செய்தாங்கம்மா. இலை போட்டு உட்கார வச்சாங்க. மாமியார் சிமிழி பலகாரத்துக்கு வந்து ஒரு உருண்டை வைக்கும் போது நான் கௌரவத்து பாடுபட்டேன். ஏன்னா அதிமச்சு சாப்பிட்டா பாக்குறதுனா சொல்லுவாங்க இந்த கம்யூனிட்டி மரும்புல பெரிஞ்சு கம்யூனிட்டி பழுக்கு அப்படி அசி பாடுபட்டு நான் கை பின்னாடி போதுன்னு ஒரு உருண்டை தான் வச்சாங்க. புட்டு வாயில போட்டாங்கன்னா சுவையாக தெரியுமா? வெல்லம் போட்டது அவ்வளவு சுவையா இருந்தது. நான் பலகாரத்தை சாப்பிட்ட மாதிரி எனக்கு கொண்டாடும் அத்து போச்சு. கொண்டாட்டி ஞாபகமே வரல. ஞாபகம் எல்லாம் அந்த பலகாரத்து மேல இருக்குது. ஏன்னா நான் உரல பாக்கலான்னு பாக்குறேன். அந்த சிமிலி போட்டு அந்த உரல பாக்கலான்னு பாக்குறேன். உரல போய் பாக்கலான்னு பார்த்தா அப்படி இரவான் தோறமா அதான் அது 10 மணி ஆச்சு. அப்படி அப்படியே சந்திரி பேர போட்டு தூங்கிட்டாங்க. நான் உரல பாக்கலான்னு பாக்குறேன். முட்டி போட்டு இரவான் தோறம் போறேன். பசு மாடு கட்டி வச்சுக்குது. அவர் ஒட்டி பிடிச்சி கட்டிட்டு பக்கத்துல போயிட்டு உரலாண்ட போய் வாய விட்டு வாய் ஏக்கப்படல, நாக்கு நாக்கப்படல, தலை மெதுவா உரல உள்ள விட்டுனேன். தலை என்ன இழுக்க முடியல. நல்ல 4 கால் பாசல இப்படித்தான் நிக்கிறேன். நான் தான் ராத்திரி 10 மணிக்கு உரல தலை விட்டவன் வெடியாலும் 5 மணி வரைக்கும் இந்த நிலைமை தான். இந்த பால் கறப்புங்க சும்மா கூடாதா? பால் டப்பா தொட்டுன்னு தட்டினாங்க. மாமனார் எழுந்துட்டாரு. பொண்டாட்டி எழுப்பினாரு. மருப்புல வந்தாரு. பலகாரம் சரி சாப்பிட்டாரு. பசி எடுத்துக்கோ, பசு மாட்டோம் பாலை கறந்து காப்பி போட்டு சொன்னாங்க. மாமியார் சும்மா கூடாதா? மாட்டு கொட்டா என்ன போனாங்க. கணிச்சு அவுத்து விட்டாங்க. நான் தான் ஒட்டி கட்டிக்கிறேன் பசு மாட்டை. நான் தான் 4 கால் பாசல் நிக்கிறேன். கணிட்டு நான் தான் பசு மாட்டு சொல்லிட்டு என் பின்னாடி வந்து முட்டுக்குமா. அது இடி எங்காவது கையெல்லாம் முச்சுக்கிச்சு. எனக்கு வெடன்னு ஒதுருது. மாமியாரே நான் தான் உரல தலை விட்டுன்னு சொன்னா என்ன கௌரவத்து பாடு போட்டுக்கிறேன். இப்படியே நிக்கிறம்மா. மாமியார் பால் டப்பா தண்ணி எடுத்துக்கின்னு பக்கத்துல வந்து உக்காந்தாங்க. ஒட்டி கட்டு பக்கத்துல உட்காந்து தண்ணி ஊற்றி மடியில சல்லுன்னு பசுமாடு கை விட்டு தடமான பாய் மனுஷா போன வாரம் தேப்பா சந்தையில் போய் 50,000 கொடுத்து பசுமாடு வாங்கியாந்து 4 காம்பு சொன்னீங்க. இதையும் நான் ஒரு காம்புக்கு இழுத்து குடிச்சு போட்டாங்க. எதிர்பார்த்திருக்காரு மன்னர். அப்படியா? ஐயா பொண்டாட்டி இல்ல அம்மாண்டு போவாங்கடா. அப்பா நீங்க என்ன சொன்னீங்க? என் மனைவி வைக்கிறா சொன்னீங்க. ரெண்டு ஓட்டமா போனேன். அம்மா இருந்தாங்க. ஐயா வர சொன்ன உடனே ரெண்டு வராங்க பாரு. அத்தா சொன்னங்க மன படைத்தே
உங்கள் அன்பு மனைவி ஆசை மனைவி மரகதவல்லி மனதார வாழ்த்துங்க. மனமாற வாழ்த்துகிறேன். திரு மரகதவல்லி. என்னங்க என்னத்துல உட்காருங்களா? ஏன்டா படுக்கிறீங்க? உங்களுக்கு வேலை இல்லைங்க. எல்லாமே வேலை இல்லைன்னா அப்ப என்ன எக்ஸாம் சொல்லுவாங்க. உனக்கு அரண்மனை நிக்க ஒரு நாள் வேலை இல்லை. உனக்கு லீவ்ல போயிட்டு வர. ரெண்டு பேரும் வேலை இல்லை. ரெண்டு பேரும் வேலை இல்லையா? டேய் நாங்க கலந்து பேச போறோம். அப்ப நம்ம கும்பலா கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவான். நீங்க இருவரும் சென்று அரண்மனையில் உள்ள வேலையை பாருங்க போங்க. போடா. டேய் போவாய். அவனை போ சொல்லிட்டு எஜமா நீங்க என்ன பண்றீங்க பாக்குறேன் எஜமா பாத்து கத்துக்கிறேன். நாங்க தானே ஊட்ட கத்துக்கணும். அது பார்த்தா அப்படித்தான் வேற. நான் என்ன பண்றேங்க எஜமா பாத்து கத்துக்கிறேன் எஜமா. அப்ப நான் செய்வேல என்ன ஒரு அளவுக்கு எதுவுமே முடியலண்ணா. எங்க எஜமான முடியலாம் கூட சேர்ந்து நான் என்ன ஹெல்ப் பண்ணுவேன். எஜமா எஜமா ஐயா சரி சரியா செய்யலாம் கூட சேர்ந்து நான் செய்யுமா? செய்ய போறியா? என்னங்க மரகதவல்லி என்னை பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? என்னடா இல்ல என்னடா அந்த வார்த்தைலாம் பேசுற? வாடா வாடா கிட்ட வாடா. ஏன்டா வர மாட்டேன்? வாடா இது ஒண்ணு பேசி திட்டு வாடா. உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேங்க. டேய் கால் சோரம் மோதிரம் போட்டுன்னு வந்திய அது என்ன எடுத்துனாங்களா? மோந்திரம் எல்லாரும் கையில நீட்டி நீட்டியா போட்டு விடுங்க. சரி 5000 ரூபாய் எடுத்துன்னு வந்திய அது என்ன எடுத்துட்டாங்களா? 5000 ரூபாய் அட நோட் நோட்டா அனுப்பி நானு. சரி வரும்போது ஒண்ணு போட்டு எடுத்தாங்க அது என்ன எடுத்துனாங்களா? கோட்டுனாயா கோட்டுறியா? ஊராளுகிட்ட சொன்னா இப்ப கேஸ் ஆடுவாங்க பாருயா. டேய் எல்லாமே அனுப்பவே இல்ல அப்ப என்னதான் எடுத்துட்டாங்க? நான் எங்க போய் சொல்லுவேன் பாரு. நான் ஏறாது கடை என்கிட்ட சொல்லுடா. நான் எங்க போய் சொல்லுவேன் பாரு. நான் ஏறாத கடை இல்லமா. கடை இல்லையா? என்னடா வாங்க பாரு. என்னடா அங்குமே கடை மாட்டேங்க ரொம்ப யாராகுதுமா. இதுதாண்டா இல்ல நம்பதான். ஏன் அந்த வார்த்தை சொல்ற? யாரா இருக்குது? என்னடா பொருள் இல்ல நான் போல அஜித்ல பேக் மாத்தி மாத்தி யார் பேக்? யார் பேக்? நீமா பாக்குறா பாரு.
ராணியா கதை வந்துக்கிறா அவங்க எடுத்துட்டு வந்துட்டியா? பேக் கிடையாது, பேக் தாங்க. பேக் யாரா? யார் நானா பாம்பாட்டியா? ஏய், யார் பாம்பாட்டியா? என்ன பார்த்தா அது அகடியாது. ஏய், ஏய், என்னடா இது? கையில வர மரகதவல்லி 5-6 ரூபாய்க்கு மணி மேலே உன் கைத்துக்கு பொருத்த மணி அம்பூரு மீனாட்ட பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வெளிச்சமடி சிந்தாலம் பட்டியிலே கந்தாங்கி எடுத்து கையால கட்டிடவா அடி கண்ணு அடி பொண்ணு ராஜாச்சி கல்யாண வைபோகமே சந்தோஷம் இருக்கணும். இன்பமே
என்னது அயல்நாடு சென்ற நம் மகனும் மகனும் நாயகம் தருவதாக செய்தி வந்துள்ளது. ஆமாங்க வரவேற்க வேண்டும். ஆமா. இந்த விஷயத்தை தளபதியாரும் சொல்லுவாங்க. பையில பசுவா மண்டை கொஞ்சம் கட்டிக்கிற மாதிரி பாரு டேய் வண்டகர்மல சண்டவராய் என்னை கண்டார்கள் கதிரங்க கொண்டனது விரத்தாளே அப்படி இருக்க இந்த வீர மகேந்திரபுரி ஆண்டு வரக்கூடிய மார்த்தாண்ட மன்னனுக்கு போர்ப்படை தளபதியாக ராஜனாக யாரங்க கவலை ஒரு அடி 2 அடி தான் மரியாதை என்னடா என்ன மூஞ்ச பாடுறா எல்லாம் செனக்கரை கூட்டு மாதிரி அது இல்ல சனகாரன் சொந்த மாதிரி இல்ல பச்சைமா கோயில்ல வாங்குனி செம்முனி இருக்குமே அந்த மாதிரி இருக்குது வர்றா வாங்குனி செம்முனி நம்ம முகத்தை போய் விடாது ஏன்னா புதுவு கட்டுறாங்க பாரு ஏதுடா முகத்தை சவுக்கு சட்டா எல்லாம் பூசா சீவி அவன் சூத்துல சொல்லி எல்லாம் மெச்சுட்டான் வேகமா போற எங்க போறா எங்கடா போறா சூத்துவானா போடா போறதோட பையன் யாரு இல்ல அப்ப சொல்லிடணும் எல்லாத்தையும் வரலன்றியா வயிற்று சோறா தோன்றா சோறு தோன்றா அப்படி தோன்றா நின்றாங்க இல்லையோ சாப்பாடு எங்கன்னு அலையிலும் வந்தான் சாப்பாடு சொன்னாங்கப்பா கொஞ்சம் 1/2 மணி நேரம் லேட் ஆகும் சாப்பிடலாம்னு சொன்னாங்க சாப்பாடு வாங்க கூப்பிட்டாங்க ஒரு இலையில உக்காந்தான் இலை எடுத்து கொத்தலாக்குதா தீஞ்சு போகுதா அப்படின்னு இலையை பாக்குறான் இலையை பார்த்து சாதம் வைக்கும் போது என்ன சொல்லணும் கொஞ்சமா வைக்க சாதம் சொல்லணும் சாதம் வைக்கும்போது மேல் பராக்கு பாக்குறான் வேட்டை சோத்தை கொட்டுறாங்க என்ன பண்ணா தெரியுமா உடனே பகுட்டி பாக்குறான் சாம்பாரா கார குழம்பா ரசமா கறி குழம்பான்னு பாக்குறான் கறி குழம்புன்னு சொன்னா போதும் வயிற்றுல 2 கண்ணி நான் தான் விளையாட்டுக்காரன் சொல்லி 2 கண்ணி குழம்பு ஊத்தினா ரீசெண்டா பெச்சு சாப்பிடணும் அந்த பழக்கம் இல்ல நல்லா சிமிட்டி போது கலக்கல அதுமே கலந்த செவத்து வர அப்படிறாங்க வாய்கிட்ட துன்றான் பாட்டை தண்ணி ஊற்று போய் பான்சல போய் வீண்டு வரான் நான் தான் சாப்பிடுறீங்களா பிராணிகளை கிடைச்சிருக்கேன் இல்ல மம்பி ஒட்டு நிறைய ஆனமா போறியா கம்பெனில பணம் வாங்கிக்கிறா 2 lakhs என் துறைக்கு தமிழ் வராதோ 2 லட்சம் 2 லட்சம் என்னை வச்சுட்டு வந்து வழி பார்த்து ஓடி போ யாரால பணம் கொடுத்தா அம்மால வச்சுன்னு கொடுத்தேன் நீ நான் பாக்கணும் அவன் என்ன கேட்ற என் அம்மா வச்சு விட்டாங்கடா ஆயிரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் தொகையா பெரிய தொகை ஆகையால் உன் தாயை ஜாமீனர் வைத்துக் கொண்டு கொடுத்தோம் ஜாமீனத்து பணம் கொடுத்தியா ஆமா என் அம்மாட்ட நாட்டாடு போ இந்நேரத்துக்கு அந்த கேள்வி பண்ண எங்க தரேன் குடிகாட்டுல போய் எழுதி பாரு எனக்கு ஒரு டவுட் என்ன அவன் இங்க எப்படி அடிக்கிறானா அவன் வீட்டுல எப்படி அடிப்பான் இது சூத்தா இது எஸ்டி சூத்தா யா தொட்டுமா தொட்டு நாங்களாம் வாங்கி பாய்க்கு போட்டு போறோம் இவரு வாங்கி அடிச்சுட்டு போடுறாரு ஒரு மூணு கையை ஐயா நல்ல ஜென்மம் வந்தா ஏசூர்ல நெல்லு அதான் கம்பி நெல் முடிச்சுக்கு போடுறான் கம்மி ஒழுங்கா போய் நெல் முடிச்சுக்கு போடலாம் கம்மியாச்சு ஒரு கோணி பேர் மாத்திரம் 20 ரூபாயா எடை போட்டா எவ்வளோ கேட்டாங்களா இதுங்க அந்த 2 பொண்ணு மொத்தம் 1/2 மூட்டை தூரம் பாரு
எந்த தொழில் செய்தால் என்ன திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது செய்யும் தொழிலா தெய்வம் இந்த குத்து ஊசி போய் எடுக்குது பண்ணு நெல்லு ஏய், அதுல படி நெல்லு அது வியாபாரி நாங்க இடம் போறோம் துட்டு எட்டு மூடுறீங்க கம்பெனி